நீண்ட காலத்திற்கு முன்பு ராஜாவாகிய அகாஸ்வேரு என்பவர் இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் உள்ள 127 நாடுகளையும் அரசாண்டார். அவர் சூசான் அரமனையில் இருக்கிற தன் ராஜ்யத்தின் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். அவரது ராணி வஸ்தி என்ற அழகான பெண் இருந்தால். அகாஸ்வேரு தனது அரசவையில் இருந்த அனைவருக்கும் வஸ்தியின் அழகை காட்ட விரும்பினார். அவளை வர சொன்னார். ஆனாலும் பிரதானிகள் மூலமாய் ராஜா சொல்லி அனுப்பின கட்டளைக்கு ராஜஸ்திரியாகிய வஸ்தி நான் வரமாட்டேன் என்றாள். கோபத்தால் நிறைந்த அகாஸ்வேரு வஸ்தியை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றி அவளுக்கு பதிலாக ஒரு புதிய ராணியை கண்டுபிடிப்பதாக சத்தியம் செய்தார். இந்த எஸ்தர் ஒரு அழகான யூத பெண். அவள் ரூபவதியும் சௌந்தரியமுடையவளுமாயிருந்தாள். அவள் தகப்பனும் அவள் தாயும் மரணமடைந்த போது பெர்ச்சியாவில் அவரது உறவினர் மொர்தெகாய் என்பவரால் அவர் வளர்க்கப்பட்டார். இருப்பினும் அவர் அவளை ஒரு மகளைப் போல நடத்தி அவளை நேசித்தார். அந்த நேரத்தில் பெர்ச்சியாவில் ஏராளமான யூதர்கள் அகதிகளாக வாழ்ந்து வந்தனர். ராஜா தனது புதிய மணமகளை தேர்ந்தெடுப்பதற்காக எஸ்தர் பல இளம் பெண்களுடன் அரண்மனைக்கு வரவழைக்கப்பட்டார். அவள் புறப்படுவதற்கு முன்பு மொர்தெகாயிடம் தனது குலத்தையும் வெளிப்படுத்த மாட்டேன் என்று வாக்குறுதி அளித்தார். அப்படியே எஸ்தர் ராஜாவாகிய அகாஸ்வேரு அரசாளுகிற 7ஆம் வருஷம் ராஜாவினிடத்தில் அரண்மனைக்கு அழைத்து கொண்டு போகப்பட்டாள். ராஜா சகல ஸ்திரீகளை பார்க்கிலும் எஸ்தர் மேல் அன்பு வைத்தான். சகல கன்னிகைகளை பார்க்கிலும் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தயையும் பட்சமும் கிடைத்தது. ஆகையால் அவன் ராஜகிரீடத்தை அவள் சிரசின் மேல் வைத்து அவளை வஸ்தியின் ஸ்தானத்திலே பட்டத்து ஸ்திரீயாக்கினான். அப்பொழுது ராஜா தன்னுடைய எல்லா பிரபுக்களுக்கும் ஊழியக்காரருக்கும் எஸ்தர் நிமித்தம் ஒரு பெரிய விருந்து செய்து நாடுகளுக்கு சலக்கரணை உண்டாக்கி ராஜஸ்திதிக்கு தக்க வெகுமானங்களை கொடுத்தான். அந்நாட்களில் மொர்தெகாய் ஒரு நாள் ராஜாவின் அரண்மனை வாசலிலே இருந்தார். 2 அரண்மனை அதிகாரிகள் அகாஸ்வேரு ராஜாவை கொல்ல சதி செய்வதை கேட்டார். அவர் அகாஸ்வேருக்கு ஒரு எச்சரிக்கையை அனுப்பி அவரது உயிரை காப்பாற்றினார். அந்த காரியம் விசாரிக்கப்படுகிற போது அது மெய்யென்று காணப்பட்டது. இந்த மாபெரும் சேவையை அங்கீகரிக்கும் வகையில் அகாஸ்வேரு மொர்தெகாயின் பெயரை நாளாகம புத்தகத்தில் எழுதினார். ஆனால் மொர்தெகாய் அரண்மனையில் உள்ள அனைவரிடமும் பிரபலமாக இல்லை. புத்தகத்தில் மொர்தெகாயின் பெயரை சேர்த்து சில ஆண்டுகளுக்கு பிறகு அகாஸ்வேரு ஆமான் என்ற புதிய ஆலோசகரை தனக்கு நியமித்தார். ஆனால் ஆமான் மொர்தெகாயை வெறுத்தான். ஆமான் நியமிக்கப்பட்ட போது அனைவரும் தன்னை வணங்குமாறு கட்டளையிட்டான். ஆகையால் ராஜாவின் அரண்மனை வாசலில் இருக்கிற ராஜாவின் ஊழியக்காரர் எல்லாரும் ஆமானை வணங்கி நமஸ்கரித்து வந்தார்கள். ஆனாலும் மொர்தெகாய் அவனை வணங்கவும் இல்லை, நமஸ்கரிக்கவும் இல்லை. மொர்தெகாய் தான் எப்போதும் பரிசுத்தமுள்ள தேவனுக்கு முன் மட்டுமே தலை வணங்குவேன் என்று கூறினார். இதனால் ஆமான் கோபமடைந்து மொர்தெகாயை பழிவாங்க தீர்மானித்தான். ஒரு குறிப்பிட்ட தேதியில் ஆதார் மாதத்தின் 13ஆம் நாளில் மொர்தெகாய்க்கும் பெர்ச்சியாவில் உள்ள ஒவ்வொரு யூதருக்கும் மரண தண்டனை விதிக்கும் ஒரு சட்டத்தை ஏற்றும்படி ராஜா அகாஸ்வேருவை ஆமான் ஏமாற்றினான். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாயிருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்ளுகிறதில்லை என்று சொல்லி ஏமாற்றினான். மொர்தெகாய் இதை கேள்விப்பட்ட போது மொர்தெகாய் தன் வஸ்திரங்களை கிழித்து இரட்டுடுத்தி சாம்பல் போட்டுக்கொண்டு துயரமுள்ள மகா சத்தத்துடனே அழுதார். எஸ்தர் ஒரு யூத பெண் என்ற உண்மையை அரசர் அகாஸ்வேருவிடம் வெளிப்படுத்துமாறும் ஆமானின் சட்டத்தை நிறுத்த கேட்டுக்கொள்ளுமாறும் எஸ்தரிடம் சொன்னார். எஸ்தர் மிகவும் பதட்டமாக இருந்தாள்.
அவள் தனது யூத அடையாளத்தை மன்னரிடம் வெளிப்படுத்தினால் அவள் தானாகவே தூக்கிலிடப்படலாம். அந்த நாட்களில் ராணி உட்பட எவரும் மன்னரை முன் அனுமதியில்லாமல் அணுகவும் தடை விதிக்கப்பட்டிருந்தது. மொர்தெகாய் எஸ்தரிடம் சொன்னது, யூத மக்களை காப்பாற்றுவதற்காகவே தேவன்தான் உன்னை ராஜாவுக்கு நெருக்கமாக வைத்துள்ளார் என கூறி அவளை திடப்படுத்தினார். எனவே எஸ்தர் ஒரு திட்டத்தை உருவாக்கினாள். அடுத்த நாள் ராஜாவையும் ஆமானையும் விருந்துக்கு அழைக்க அவள் முடிவு செய்தாள். ஆனால் பழி வாங்குவதற்கு ஆமான் பொறுமை இழந்திருந்தான், ஆர்வமாயிருந்தான். அவன் எஸ்தரின் அழைப்பை ஏற்றுக்கொண்டு பின்னர் யூதர்களுக்காக தூக்கு மேடுகளை உண்டு பண்ணினான். எஸ்தரின் விருந்தில் மொர்தெகாயை உடனடியாக தூக்கிலிட முடியுமா என்று ராஜாவிடம் கேட்க அவன் திட்டமிட்டிருந்தான். ஆனால் அன்று இரவு அகாஸ்வேரு மன்னரால் தூங்க முடியவில்லை. நேரத்தை செலவிட அவர் ஒரு ஊழியரிடம் நாளாகம புத்தகத்தை தனக்கு படிக்கச் சொன்னார். வேலைக்காரன் மொர்தெகாயின் பெயரை படித்தபோது அகாஸ்வேரு தனது உயிரை காப்பாற்றியதற்காக மொர்தெகாய்க்கு எந்த ஒரு வெகுமதியும் அளிக்கப்படவில்லை என்பதை உணர்ந்தார். காலையில் அவர் ஆமானிடம், மன்னராகிய நான் மதிக்க விரும்பும் ஒரு மனிதனுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். ராஜா தன்னை பற்றி பேசுகிறார் என்று ஆமான் நினைத்தான். ஆமான் நீண்ட பட்டியலை கொடுத்தான். அவற்றை விவரிக்க நீண்ட நேரம் செலவிட்டான். இந்த கௌரவங்கள் பெரிதாக இருப்பதாக மன்னர் கருதி அவற்றை மொர்தெகாய்க்கு ஏற்பாடு செய்யுமாறு ஆமானுக்கு உத்தரவிட்டார். மொர்தெகாய்க்கு ராஜாவின் சொந்த ஆடைகள் அணியவும் ராஜாவின் சொந்த குதிரை சவாரி செய்யவும் வழங்கப்பட்டது. ஆமான் மொர்தெகாயை தெருக்களில் வழி நடத்தும்படி செய்யப்பட்டது. ஆமானோ அவமானப்பட்டு மிகவும் கோபமடைந்தவனாய் வீட்டுக்கு சென்றான். விருந்துக்கான நேரமும் வந்தது. ராஜா எஸ்தரை மிகவும் நேசித்ததினால் எஸ்தர் செய்யும் எந்த கோரிக்கையையும் வழங்க ஒப்புக்கொண்டார். இது எஸ்தருக்கு கிடைத்த வாய்ப்பு. தனது மக்களை கொல்ல ஆமான் சதித்திட்டம் தீட்டியதை பற்றி அவள் ஆகாஸ்வேருவிடம் கூறி அவர்களை காப்பாற்றுமாறு வருந்தி கேட்டாள். அப்போது ஆகாஸ்வேரு கோபமடைந்து, இப்படி செய்ய துணிகரங்குண்டவன் யார்? அவன் எங்கே? அதற்கு எஸ்தர், சத்துருவும் பகினனுமாகிய அந்த மனிதன் இந்த ஆமான் தான் என்றாள். உடனே ஆமானை கைது செய்யுமாறு அவர் தனது காவலர்களுக்கு உத்தரவிட்டார். மேலும் அவனை கொலை செய்யுமாறு அழைப்பு விடுத்தார். அதுவே ஆமானின் முடிவு. அரச அலுவலகத்தால் உருவாக்கப்பட்ட சட்டங்களை ரத்து செய்வது சாத்தியமற்றது. எனவே அதற்கு பதிலாக ஆகஸ்வேரு ராஜா ஒரு புதிய சட்டத்தை நிறைவேற்றினார். ஆமான் திட்டமிட்ட பயங்கரமான விதியிலிருந்து யூத மக்களை பாதுகாத்தார். இப்போது மன்னரின் தலைமை ஆலோசகராக ஆமானுக்கு பதிலாக மொர்தெகாய் நியமிக்கப்பட்டார். யூத மக்களும் தேவ பிள்ளைகளாய் இருக்கிற கிறிஸ்தவர்கள் நமக்கு தெரியும், எஸ்தர் சரித்திர கதையின் மையத்தில் தேவனின் சர்வநானமும் திட்டமும் உள்ளது. எஸ்தர் ராஜாவின் மணமகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் என்ற உண்மை, அந்த அதிர்ஷ்டமான இரவில் ஆகாஸ்வேரு ராஜா தூங்க முடியவில்லை என்ற உண்மை, அவர் ஒரு ஊழியரிடம் நாளாகம புத்தகத்தை தனக்கு படிக்கச் சொன்னார் என்ற உண்மை, மொர்தெகாயின் பெயரை கொண்ட பக்கத்தில் திறக்கப்பட்டது. இவை அனைத்தும் தேவன் தொடர்ந்து திரைக்கு பின்னால் நமக்காக வேலை செய்கிறார் என்பதற்கான சான்றுகள். நாம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்பதையும், தேவன் எல்லாவற்றையும் ஒரு காரணத்திற்காகவே செய்கிறார் என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த கதை இதைத்தான் நிரூபிக்கிறது. ஆமேன்.